ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்குற பொது தமிழ்லேருந்து 100 கொஷின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1, குன்றக்குடி அடிகளாரா கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர்? விடை முடியரசன். கொஷின் 2, குறுகினன் சரியாக பிரித்து எழுதுக. விடை குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன். ஒப்பறிவு எதிர்சொல் தருக. விடை உதவாமை. கொஷின் 4, உவம உருவு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க. விடை மான் மருளும். இது சாதாரண தொடர், எந்த உவமையும் பயின்று வரல. கொஸ்டின் 5, தவறான வினை மரபு தொடரை தேர்க. பால் குடித்தான், இது வினை மரபுல வரும்பொழுது பால் பருகினார் அப்படின்னு வந்திருக்கணும். கொஸ்டின் 6, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். கொஸ்டின் 7, பேர்ட்ஸ் என்ற சொல்லின் பொருள். விடை சட்ட ஆவணங்கள். பொருள் கூறு. தன் என்பதற்கு குளிர்ச்சி என்பது பொருள். கொஸ்டின் 9, கொக்கக்க கூவும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி யாது? விடை உவமை அணி. கொஸ்டின் 10, அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம். கொஸ்டின் 11, மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை. கொஸ்டின் 12, கலைசெல்வி கட்டுரை எழுதிலல் என்பது எதிர்மறை தொடர். கொஸ்டின் 13, முதலில்லார்க்கு ஊதியமில்லை முதலையாம் சார்பில்லா கிள்ளை நிலை குறளில் பயின்று வந்துள்ள அணி யாது? விடை எடுத்துக்காட்டு உவமை அணி. இந்த குறள்ல போல அந்த உருவு இதுல மறைந்து வந்திருக்கிறதுனால இது எடுத்துக்காட்டு உவமை அணி. கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை வகை எது? குளவில் சனம் உளமனைய குளம் நிறைந்த வளமருவும் பாடலின் சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை. ஒரு அடியில் உள்ள 4ஆம் சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது விடை முற்றுமோனை. முற்றுமோனைக்கு உதாரணமா ஒரு திருக்குறள் சொல்லணும் அப்படின்னா துப்பார்க்கு துப்பாய அந்த திருக்குறள் வரும் இல்லையா, அந்த திருக்குறள் இதற்கு உதாரணம். கொஸ்டின் 16, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்றவர் ஔவையார். சிறு எறும்பும் அதன் கையினால் எஞ்சான் உடையதே என்றவர் ஔவையார். இந்த வரிகளுடைய விளக்கம் என்னன்னா, ஒரு மனிதன் அவன் கையால் அளக்கும் பொழுது 8 ஜான் இருப்பாரு. அதே போலதான் எறும்பு, சிறு எறும்பும் அதன் கையால் அளக்கும் போது அதன் உயரமும் 8 ஜான் தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னவங்க ஔவையார். கொஸ்டின் 18, நூல்கள் நூல் ஆசிரியர்கள் பொறுத்துக. தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார். நலவெண்பா புகழேந்தி. திருக்கோவையார் மாணிக்க வாசகர். கொஸ்டின் 19, நாறுவை என்னும் சொல் தரும் பொருள் முளைப்ப. கொஸ்டின் 20, புலனழுக்கற்ற அந்த நாளன் என்று புகழப்படும் சங்ககால புலவர் கபிலர். கொஸ்டின் 21, நல்லையை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல் புகழ் அனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை மலைப்படு கடாம். கொஸ்டின் 22, சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிக. விடை முதற் சங்ககால புலவர்களில் ஒருவர். கொஸ்டின் 24, சைவ திருமுறைகள் 12 நூல் திருநாவுக்கரசர் பாடியது. விடை 4, 5, 6 திருமுறைகள். நிதி தரும் கவிகையும் நிலமகள் உரிமையும் இவையுவை உடைய நந்தி இத்தொடரில் நந்தி என்ற சொல் குறிக்கும் சான்றோர் யார்? விடை நந்திவர்மன். கொஸ்டின் 26, பொறுத்துக. அடவி காடு, வனப்பு அழகு, பிடி பெண் யானை, வீறு வலிமை. கொஸ்டின் 27, தவறான தொடரை கண்டறிக. 19ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம். இந்த கூற்று தவறானது. சரியான கூற்று 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம். கொஸ்டின் 28, சொற்பொருள் பொறுத்துக. பிரசம் தேன், வரன் அதற்கு வறுமை, மதுகை பெருமிதம், கொழுஞ்சோறு அதற்கு பெருஞ்செல்வம். சித்தர்கள் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது சமூக உணர்வு. நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரியில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப் பெறுவது எது? விடை ஆலமரம். நூல்கள் நூல் ஆசிரியர்கள் பொறுத்துக. அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து பாவலேறு பெருஞ்சித்திரனார். கண்ணன் பாட்டு பாரதியார்.
பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டேஸ் வகையை சார்ந்தது. விடை உரைநடை இலக்கியம். கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க. கூற்று 1, 2, 4 சரி. உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் தி. ராசகோபாலன். இவர் பழையனூரில் பிறந்தார். கூற்று 4, தேன்மழை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது. 1, 2, 4 கூற்று சரியானவை. இதுல கூற்று 2ல பாருங்க, இவர் பழையனூரில் பிறந்தார்னு இருக்குல்ல, இந்த ஊர் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. கொஸ்டின் 34, இமயம் எங்கள் காலடியில் எனும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையது? விடை ஆலந்தூர் மோகனரங்கன். கொஸ்டின் 35, உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார்? விடை நா. பிச்சமூர்த்தி. கொஸ்டின் 36, பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? விடை தம்பிக்கு. தமிழரிடையே ஒற்றுமை வளர்ச்சிக்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று. இது யாருடைய கூற்று? விடை மு. வரதராசன். கொஸ்டின் 38, பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கை தேர்ந்தவர்கள்? விடை யானை. கொஸ்டின் 39, பொருத்தமான விடை தேர்ந்தெடு. சிறு பஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். திராவிட என்னும் சொல் தமிழில் உருவான விதத்தை தேர்வு செய்க. விடை தமிழ், திரமிழ, திராவிட, திராவிட. என்றுமுல தென்தமிழ் என குறிப்பிட்டவர் யார்? விடை கம்பர். கொஸ்டின் 42, முதலாக சதுர அகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? விடை வீரமாமுனிவர். கொஸ்டின் 43, ஜி. போப் கிமு 1820 ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் பிறந்தார். கொஸ்டின் 44, பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் யார்? விடை பெரியார். கொஸ்டின் 45, பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் எனவும் பெயர் பெற்றன. கொஸ்டின் 46, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் புறப்புறல் வெண்பா மாலை. கொஸ்டின் 47, பொறுத்துக. அறிவு அற்றம் காக்கும் கருவி திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. விடை பதிற்று 10. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி. விடை ஔவையார். கொஸ்டின் 48, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர்? விடை மூவலூர் ராமாமிர்தம். கொஸ்டின் 49, குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற்ற காரணமாக இருந்தவர்கள் ஒருவர்? விடை டாக்டர் முத்துலட்சுமி. கொஸ்டின் 50, தொடி இச்சொல்லின் பொருள் வளையல். கொஸ்டின் 51, முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் ஏறு தழுவுதல். குறிஞ்சி நிலத்துல தேன் எடுத்தல் வரும். மருத நிலத்துக்கு நெல் அரித்தல். நெய்தல் நிலத்துக்கு மீன் பிடித்தல். கொஸ்டின் 52, ஆசிரியப்பாவின் வகையில் இல்லாத ஒன்று எது? விடை நிறை இசை ஆசிரியப்பா. பிழையற்ற தொடரை எழுதுக. விடை அவன் கவிஞன் அல்லன். கொஸ்டின் 54, பின்வரும் தொடர்களில் சரியான விடையினை எடுத்து எழுது. என் மாமா வந்தது. என் மாமா வந்தார் அந்த உயர் திணையில வந்திருக்கணும். இது என் மாமா வந்ததுன்னு சொல்லிட்டு அக்ரி நிலை வந்ததுனால இது திணை வழு. கொஸ்டின் 55, சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். கொஸ்டின் 56, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது. கொஸ்டின் 57, பொறுத்துக. தா தாவுதல். கா அதற்கு சோலை. வே அதற்கு மறை. ஏ அதற்கு அம்பு. கொஸ்டின் 58, தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா யாரை பாராட்டியுள்ளார்? விடை முத்துராமலிங்கர். கொஸ்டின் 59, கற்றல் அதற்கு கல். பெற்ற அதற்கு பெரு. அடக்கி அதற்கு அடக்கு. கேட்டான் அதற்கு கேள். கோ என்னும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடர் எது? விடை கோர்த்தல் கோவை கோப்பு. கொஸ்டின் 61, ஆதிரையான் எவ்வகை பெயர் பகுப்பதம்? விடை கால பெயர் பகுப்பதம். கொஸ்டின் 62, தழைய என்பது சொல்லிசை அளவிடை.
கொஸ்டின் 63. விடைக்கேற்ற வினா அமைக்க. மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. யாமினி திருக்குறள் கற்றால் எவ்வகை தொடர்? யாமினி திருக்குறள் கற்றால் என்பது தன்வினை தொடர். கற்பித்தால் அப்படின்னு வந்துச்சுன்னா பிறவினை தொடர். யாமினியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது அப்படின்னு இருந்துச்சுன்னா செய்வினை தொடர். யாமினி திருக்குறள் கற்கவில்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எதிர்வினை தொடர். கொஸ்டின் 65. உரிய விடை தேர்வு செய்க. தடக்கரி. இதுல கரி என்பது யானையை குறிக்கும். அப்ப தடக்கரினா பெரிய யானை. உழுவை புலி. மடங்கள் அதற்கு சிங்கம். கேழம் அதற்கு பன்றி. கொஸ்டின் 66. இகழ்வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு. விடை இகழ்வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது. கொஸ்டின் 67. திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம். விடை ஒடுக்கமுடைமை. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. இதில் வேளாண்மை என்னும் சொல் தரும் பொருள் உதவி செய்தல். அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளவானோம். யார் யாரிடம் கூறியது? விடை ராமன் குகனிடம் கூறியது. கொஸ்டின் 70. துன்பம் உடையாயின் அதனை எடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல். விடை கம்ப ராமாயணம். கருங்கூர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை குறுந்தொகை. கொஸ்டின் 72. புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை? விடை 65. கொஸ்டின் 73. ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த. இத்தொடரில் ஆரணியும் என சுட்டப் பெறுபவர் யார்? விடை சிவன். பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். முத்தொள்ளாயிரம் இப்பாடலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. முத்தொள்ளாயிரம் என்பது சேர சோழ பாண்டிய அந்த மன்னர்கள் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் முத்தொள்ளாயிரம். அடுத்த கொஸ்டின். வையகமெல்லா மேமதென்று எழுதுமே இல்லை வேல் மாறன் களிறு. இதுல மாறன் என்பது பாண்டிய மன்னனை குறிக்கும். களிறு என்பது யானையை குறிக்கும். பாண்டிய மன்னனது கொம்பன் யானையை குறிக்குது. சேர சோழ பாண்டியனது பாடல்கள் முத்தொள்ளாயிரத்துல இடம்பெற்றிருக்கு. விடை முத்தொள்ளாயிரம். அடுத்த கொஸ்டின். செங்கிரை பருவம் இரண்டாம் பருவம். இரண்டாம் பருவமான செங்கிரை குழந்தை பிறந்து 5ஆம் திங்கள் தான் அந்த பருவம் வருது. கொஸ்டின் 78. அண்ட பகுதியின் உண்ட பிறக்கும் அளப்பரு தன்னை வளப்பெருங்காட்சி ஒன்றுனுக்கொன்று நின்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை திருவாசகம். குலசேகர ஆழ்வார் பாடல் முதல் 1000 பகுதியில் உள்ளது. கொஸ்டின் 80. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்டுள்ளது. பிரபந்தம் 24 வகையா இருக்கு. அதுல 3வது பிரபந்தம் திருப்பாவை. திருப்பாவையை இயற்றியது ஆண்டாள். கொஸ்டின் 81. கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. விடை திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். கொஸ்டின் 82. உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை. ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார்? விடை கவிஞர் சுரதா. கொஸ்டின் 83. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதினை பெற்றவர் யார்? விடை வாணிதாசன். வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் சிற்பி. பாலசுப்ரமணியம் வரும், சிற்பின்னு இருக்கு. கொஸ்டின் 85. சாலை இளந்திரையணி தமிழக அரசின் சிறந்த நூலுக்காக பரிசு பெற்ற நூல். விடை புரட்சி முழக்கம். நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது எது? விடை இசை இலக்கண நூல். கொஸ்டின் 87. பர்திமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்னும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளது? விடை செய்யுள் வடிவம். கொஸ்டின் 88. ஆசிரியரை அவர் எழுதிய சிறுகதையுடன் பொருத்துக. விழிப்பு சிவசங்கரி. கரையின் உருவங்கள் வண்ண நிலவன். ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன். மறுமணம் விந்தன். கொஸ்டின் 89. கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யார்? வால்ட் டிஸ்னி. கொஸ்டின் 90. ஆசிரியருடன் நூலை பொருத்துக. சுவாமி விபுலானந்தர். மதங்க சூளாமணி. மறைமலை அடிகள் சாகுந்தலம். பம்மல் சம்பந்தனார் நாடகத் தமிழ். காசி விஸ்வநானந்தன் டம்பாச்சாரி விலாசம். கொஸ்டின் 91. உரைநடை காலம் என்பது 20ஆம் நூற்றாண்டு. சரியான விடையை தேர்வு செய்க.
நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார். கொஸ்டின் 93. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவனார். கொஸ்டின் 94. வேறுபட்ட இணை எது? வெனிசு மார்க்கோ போலோ. இது வேறுபட்ட இணை. ஞானப்பச்சிலை என வள்ளலார் போற்றும் இலை தூதுவளை. தூதுவளைக்கு வேற பேர் ஒன்று இருக்கு, சிங்கவள்ளி. கொஸ்டின் 96. இளைஞர்களே, தமிழ் உலகின் இழிந்த நிலை நினையுங்கள் என அறைகூவல் விடுத்தவர் யார்? விடை திருவி கல்யாண சுந்தரம். கொஸ்டின் 97. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை ராமலிங்கர். அம்பேத்கர் சித்தாந்த உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் மும்பை. கொஸ்டின் 99. நிலமடந்தையும் தன் மகனுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. கொஸ்டின் 100. தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் யார் யாரை பாடிய வரிகள்? விடை பாரதிதாசன் பெரியாரை பாடிய வரிகள். டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் பொது தமிழ்லேருந்து கேட்குற 100 கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.